மாசமா நானும் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டு ஏதாவது ஒரு மோடில் ஆக்டிவாக இருக்கணும்னு தான் பார்க்குறேன். பட் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல் பெட் ரெஸ்ட்டு தான். ஒரே வந்துட்டு உடம்பு சரியில்லாத நிலைமையாக போய் ஹாஸ்பிட்டலும் வீட்டுக்குமா அலைஞ்சிட்டு இருந்தேன். ஆஃபீஸும் லீவு, கிச்சன் பக்கம் போகவே இல்லை. அதுவும் எங்கள் அம்மா வந்து ஒரு 15 டேஸாக இங்கே தான் இருக்காங்களா, அம்மா தான் ஃபுல்லாக வீடையே பார்த்துக்கிறாங்க. நான் வந்து ஏதோ எங்கள் வீட்டுக்கு போய் ஒரு கெஸ்ட்டு மோடில் இருப்பேன்ல, அந்த மோடில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தேன். ஒரு மாதிரி சாப்பிட்றது, தூங்குறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இது மட்டும்தான், வேறு எந்த பொழப்பும் கிடையாமல் இருந்தேன். காலையிலே வந்துட்டு எங்கள் அம்மா சுட சுட இட்லியும் பொடியும் வந்து வச்சு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு பொடி இட்லி சாப்பிடணும் போல் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு காலையில் வந்து இதை சாப்பிட்டுட்டு சிறகடிக்க ஆசை தான். எங்கள் அம்மா வந்தனால வந்துட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையும் வந்துட்டு அந்த நாடகம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு இன்றைக்கி எங்கள் சித்தி வந்தனால அம்மா தான் சமைச்சாங்க. நான் வந்துட்டு சாப்பிட்டு வந்து பங்களிப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆக்சுவலி மெனு என்ன தான் கேட்டாங்க. எனக்கு திடீர்னு தெரில, ஒரு மாதிரி வெஜ் கிரேவிங்ஸ் வந்துடுச்சு. எனக்கு முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் வேணும், முட்டைக்கோஸ் கேரட்லாம் போட்டு பொரியல் வேணும், அப்பளம் வேணும்னு சொல்லி ஒரு மாதிரி வெஜ் கேட்டிருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா ஃபைனல் டச்சிங்க்கு வந்து ஒரு ரசம் வச்சுருந்தாங்க. உண்மையாகவே சொல்கிறேன், பச்சை மிளகாலாம் போட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி வெஜ்ஜு சாப்பிட்டு மனநிறைவாக இன்றைக்கி ஃபீல் பண்ணேன். அப்புறம் அம்மா ஊருக்கு கிளம்பிட்டாங்க. என்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளை நியமிச்சிருந்தாங்க. அவன் வந்ததே எனக்கு தெரியாது. நானும் தூங்கிட்டேன்னா அவனும் தூங்கிட்டு இருந்தான். சரி, வந்த பிள்ளைக்கு ஏதாவது வந்து வகையாக ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மணீஸில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். மணீஸ் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்துட்டு நான் ஆர்டர் போடலை, ஒரு ஆள் ஆர்டர் போட்டு விட்டனால வந்துட்டு இந்த காம்போ பேக் வந்துருச்சு. பட் நான் வந்து மசிலாந்தாபார் பிரியாணின்னு சொல்லிட்டு ஒன்று வரும், நல்லா பச்சை மிளகா கிரேவி வச்சு, அது உண்மையாகவே அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். பட் அந்த கிரேவி இல்லை, பட் பிரியாணி வைஸ் வந்துட்டு மணி எப்பயுமே அடிச்சுக்க முடியாது. ஃபைனலாக வந்து ஒரு பாதாம் பால் குடிச்சு ரெஸ்ட்டு தான்.